தமிழக அரசியல் வரலாற்றில் தாக்கத்தை ஏற்படுத்திய துறைகளில் திரைப்படம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த வகையில் தமிழக மக்களை எழுச்சி அடையச் செய்த வலிமைமிக்க சாதனமாக விளங்கிய திரைப்படத்துறையை நல்ல வகையில் பயன்படுத்தியவர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் என்பதை அறிந்திராதோர் யாரும் இல்லை. தலைமுறைகள் பல கடந்தாலும் புரட்சித் தலைவர் திரைப்படங்களில் வெளிப்படுத்திய ஆழமான கருத்துக்கள் இன்றளவும் மக்கள் மத்தியில் நீங்காமல் இடம்பெற்றுள்ளன. காலங்களை கடந்தாலும் அனைவரது மனங்களிலும் குடியிருக்கும் புரட்சித் தலைவரின் திரைப்பட பதிவுகளின் தொகுப்பினை இப்போது பார்ப்போம். விஞ்ஞான வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய சாதனமான திரைப்படத் துறையில் பிரவேசித்த மக்கள் திலகம் தனக்கென்று ஒரு தனி பாணியை வகுத்து கொண்ட போதிலும் மக்களுக்கு தேவையான சிறந்த கருத்துக்களை சொல்லவும் அதை ஆழமாக பதியச் செய்யவும் எந்த நேரத்திலும் தவறியதில்லை. அந்த வகையில் எம்ஜிஆர் ஃபார்முலா என்ற ஒரு மந்திரச் சொல் இன்னமும் திரைப்படத் துறையில் இலக்கணமாக விளங்குகிறது. தொழிலையும் கொள்கைகளையும் கலந்திடக்கூடாது என்ற கருத்தை உடைத்தெறியும் வகையில் கொள்கைகளையும் அது குறித்த காட்சிகளையும் தைரியமாகவும் ஆழமாகவும் திரைப்படத்தில் உணர்த்தியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். நீங்க எங்களுக்கு தான் சொந்தம், இந்த ஊருக்கே சொந்தம். பாசத்தை உணர்த்திய கலைஞர்களில் புரட்சித் தலைவரை மிஞ்சியவர் எவரும் இருக்க முடியாது. அவர் நடித்த பெரும்பாலான படங்களில் தாய்மைக்கு மரியாதை அளிக்கும் வகையில் வசனங்களும் பாடல்களும் காட்சிகளும் தமிழக மக்களின் மனங்களில் இன்றளவும் நீங்கா இடம் பெற்றுள்ளன. படங்கள் அனைத்தும் கருத்து காவியங்கள். குறிப்பாக காட்சிகளில் எந்தவித சமரசமுமின்றி அவர் நெறிமுறைகளை கடைபிடித்தார். மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? இனங்கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும். தோல்வியே அறியாதவனா, தோல்வியை எதிரிக்கு பரிசளித்தே பழகியவனா. ஒரு கலைஞன் என்பவன் மக்களின் பலவீனத்தை பயன்படுத்தி தீய கருத்துக்களை கூறி பொருளீட்டக்கூடாது என்ற நெறிமுறையை பின்பற்றி அவர்களுக்கு நல்ல கருத்துக்களை தைரியமாக கூற வேண்டும் என்ற தார்மீக பொறுப்பை உணர்ந்து அதற்கேற்றவாறு திரைப்படங்களின் கதைகள், காட்சி அமைப்புகள், வசனங்கள் போன்றவற்றை அமைத்த புரட்சித் தலைவருக்கு திரைப்படத்துறை ஒரு அரசியல் களமாக இருந்ததென்றே சொல்ல வேண்டும். பணக்காரர்கள் இருப்பார்கள், ஏழைகள் இருக்க மாட்டார். உங்களுக்கு இந்த சட்டங்கள் தான் தேவை. பிள்ளையனாலும் பேச வந்த கண்மணியே, வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கனி.